இன்னைக்கு ரொம்ப நீங்க டல்லா இருக்கீங்க. காலையில இன்னைக்கு ஆபீஸ்க்கு சீக்கிரமா வரணும்னு நினைச்சு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன் மேம். ஆனா பாருங்க 8:45 வர வேண்டிய பஸ் வரல. சரி 9 மணி ஆச்சு வந்துடும் நினைச்சே வரல, 9:15 ஆச்சு வந்துடும் நினைச்சே வரல. என் கூட நின்றவங்க எல்லாம் அவங்கவுங்க பஸ் வந்து கிளம்பிட்டாங்க. எனக்கு கால் வலி பயங்கரமா இருந்துச்சு இன்னைக்குன்னு. வெயில் வேற ரொம்ப இருந்துச்சா, வெயில்ல நின்று தலைவலி வேற. சரி பெர்மிஷன்லனாச்சும் போயிடுவோம் அப்படின்னு ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆஃபீஸ்க்கு வந்தேன். நான் இன்னைக்கு காத்திருந்த நேரத்துக்கு நான் போன உடனே நான் ஆட்டோ பிடிச்சி வந்திருந்தேன்னா என்னோட வேலையும் சீக்கிரமா முடிச்சிருப்பேன், கால் வலியும் இல்லாம இருந்திருக்கும். அங்க காத்திருந்த நேரத்துல எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகி பயங்கரமா தலைவலிக்குது. அதனாலதான் இருக்கேன். இதே மாதிரிதான் போன வாரம் என் ஃப்ரெண்டு, ஸ்கூல் படிக்கிற ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தா. சரி, அவ வரானோடனே நானும் ஆசைப்பட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டேன். அவ இந்த நாள்ல நீ வந்துரு அப்படின்னு சொன்னோடனே நான் போனேன். போனா 10 மணிக்கெல்லாம் காலையில வந்துரு, ஹோட்டலுக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்துருன்னு சொன்னோடனே நாங்க போயிட்டோம். நான் போனோடனே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஹோட்டல் வாசல்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது பார்த்தா 10 மணிக்கு வரேன்னு சொன்னோன்னே கொஞ்சம் நேரம் ஆகிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ஆகும், சரி உள்ள போய் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ள போய் உட்கார்ந்தேன். உள்ள போய் உட்காரவும் சப்ளையர் வந்து என்னங்க மேம் ஆர்டர் பண்றீங்கன்னு சொல்லி கேட்கவும், இந்த கொஞ்சம் இருங்க சார், என்னோட ஃப்ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவரு போயிட்டாரு. நான் இன்னும் என்னடா நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன், இன்னும் அவர் வரலன்னு ஃபோன் பண்ணேன். நான் ஃபோன் பண்ணா ஒரு வேளை வண்டி ஓடிட்டு இருந்திருப்பா போல, ஃபோனே எடுக்கல. ஃபோன் எடுக்காதனால திரும்ப அவர் பார்த்துட்டு திரும்ப சப்ளையர் என்னங்க மேம் வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சரி ஒரு காஃபி கொண்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவர் காஃபி கொண்டு வந்தார். காஃபி கொண்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுக்கிட்டு வாசலை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தே அவளும் வருவான்னு வர்ற மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஆடி அசந்து வர்றா. அப்புறம் அவளை பேர் காத்திருந்து ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அன்னைக்கு இருந்த வேலையெல்லாம் நான் விட்டுட்டு அவளுக்காக வந்தா அவள்கிட்டையும் கொஞ்ச நேரம் தான் பேச முடிஞ்சிச்சு. அந்த நாள் ஃபுல்லா இவளுக்காகவே நேரம் செலவழிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. டென்ஷன்ல அப்படியே நாங்க போயிட்டு வீட்டுக்கு அவள்கிட்ட சந்தோஷமாவும் பேச முடியல. அன்னைக்கு ஃபுல்லா காத்திருந்து எனக்கு வீணா போனதுதான் மிச்சம். சார் நேற்று ஒரு ஃபைல் விஷயமா உங்களை பார்க்க வந்தேன், நீங்க வந்து லீவுன்னு சொன்னாங்க. இந்த கதையை ஏன் கேட்குறீங்க மேடம்? நேற்று நான் ஆஃபீஸுக்கு சைன் வாங்கணும்னு சொல்லி காலையில மேடத்துக்கு ஃபோன் பண்ணி 1 hour பெர்மிஷன் கேட்டேன். சரி நான் அவர் வர்றதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு நான் ஆஃபீஸ் போயிட்டேன். போய் வெயிட் பண்ணி பார்க்குறேன், ஆளை காணோம். பெர்மிஷன் டைத்தையும் தாண்டி போயிடுச்சு. அதனால ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி அப்படியே லீவே சொல்லிட்டேன். லீவ் சொல்லிட்டு நானும் வருவாங்கன்னு வாட்ஸ்அப் பார்க்குறேன், வாசலை பார்க்குறேன். அவரும் வந்த பாடா தெரியல. நானும் பக்கத்துல பேசுறோம், அவன் வாயை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், போனை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நேரம் தான் போச்சே தவிர வரவே இல்லை. கடைசியில் பார்த்தா மணி 12 ஆயிடுச்சு. ஐயோ சரி ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி ஃபுல் டே லீவும் போட்டா அதுக்கப்புறம் அவர் இஷ்டத்துக்கு வராது. ஒரு 3 மணிக்கு மேல வராது. வந்து என் ஃபைல் எல்லாம் புரட்டி பார்த்துட்டு எது ஜெராக்ஸ் இல்லை, எங்க சைன் போடல, அப்படி இப்படின்னு ஏதோ சாக்க சொல்லி என்னை திரும்ப அனுப்பிச்சிட்டாரு. நான் பெர்மிஷன்ல முடிஞ்சுன்னு நினைச்ச வேலை கடைசியில் லீவ் போட்டு கதையாகல. என் நேரம் ஃபுல்லா வேஸ்ட் ஆனது. நீங்க 3 பேர் பேசுறதே கேட்டேன். எல்லா இடத்துலயுமே டைம் எவ்வளவு காத்துறது வேஸ்ட் ஆயிருக்கு. நாளைக்கு எங்க மாமியாரை வேற கூட்டு போகணும். அவங்க வயசானவங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கூட்டமா இருக்கும், உட்கார்றது இடம் இருக்காது. எங்க மாமியாருக்கு ஒரு சேரை தேடி அவங்கள உட்கார வைக்கணும். அதுக்கப்புறம் டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு போனா அந்த டாக்டர் என்ன ஒரு எக்ஸ்ரே அப்புறம் ஸ்கேனு இப்படி ஒண்ணுன்னா மாறி எழுதி கொடுப்பாரு. அதுக்கு வெயிட் பண்ணணும். ஹாஸ்பிட்டல்ல போனா எவ்வளவு நேரம் ஆகுன்றதை எனக்கு நீங்க சொல்றத பார்த்தாலே ஏன் டைம் எவ்வளவு வேஸ்ட் ஆக போகுது காத்திருக்கிறதுக்குன்னு எனக்கு தெரியலப்பா. நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவங்க பேசின உரையாடலை நீங்க கவனிச்சீங்க. இதே மாதிரி கட்டங்களை அதுவும் 1/4 மணி நேரத்துல முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறது 1/2 மணி நேரமாகி, 1/2 மணி நேரம் 1 மணி நேரமாகி, 1 மணி நேரம் அரை நாளாகி, அப்படியே அந்த காத்திருக்கிற நேரம் கூடிக்கிட்டே போற கட்டங்களை நம்மளும் சந்திக்கிறோம். அந்த மாதிரி நேரங்கள்ல ஆத்திரம் வருது, சலிப்பு வருது, இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருக்கணும் அப்படின்னு டென்ஷன் ஆகுது, கோபம் வருது, எரிச்சல் வருது. அப்படியே அந்த நேரத்தை நினைச்சு நம்ம ரொம்ப முறுமுறுக்கிறோம். அதுதானே நம்முடைய வழக்கமா இருக்குது, அப்படித்தானே? ஆனா இப்படி நம்முடைய காத்திருக்கிற நேரம்
வீணாகிற விரயமாகிற நேரமா இல்லாம அந்த காத்திருக்கிற நேரம் பயனுள்ள நேரமாக, விலையேற பெற்ற நேரமாக மாறணும் அப்படின்றதுதான் இன்னைக்கு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போறேன். எபேசியர் 5வது அதிகாரம் 15-16 வசனங்கள்ல நம்ம இப்படி வாசிக்கிறோம். ஞானம் உள்ளவர்கள் ஞானமற்றவர்கள் அப்படின்னு 2 பேரை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்குது. ஞானம் உள்ளவர்கள் யாரு? நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள். ஞானம் இல்லாதவங்க யாரு? நேரத்தை விரயமாக்குகிறவர்கள், வீணாக்குகிறவர்கள். அந்த கேட்டகரியில நம்மளும் ஒருவரா நம்ம நிறைய காத்திருக்கிற நேரத்தை வீணாக்கிட்டோம். இனி வர்ற நேரத்திலயாவது அதை விரயமாக்காம அதை வேல்யூபிளா பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆராதிக்கிற தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவருடைய நாமம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா பல டைம் நம்ம ஆராதனை நேரங்கள்ல அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதிச்சிருக்கிறோம். அவர் உன்னதமானவர், அவர் ஜீவனின் பலனானவர், அவர் பராக்கிரமசாலியா இருக்கிறாரு, அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு. அந்த தேவனை அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி நன்றி சொல்றேன், துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நீங்க துதிக்கலாம். அந்த காத்திருக்கிற நேரத்துல உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்கலாம். அவங்க நடுவுல நீங்க இருந்தா கூட அந்த நேரத்துல மனசுக்குள்ள இல்ல நீங்க முணுமுணுத்து நீங்க நல்லா துதிக்கலாம். அப்படி துதிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறீங்களா? அது உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கும். அது ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் உங்களுக்குள்ள கொடுக்கும். தாவீதை குறித்து, அதுவும் கோலியாத்தோட அவர் மோதின அந்த சந்தர்ப்பத்தை நம்ம நிறைய தடவை நம்ம வாசித்து இருக்கிறோம். அந்த இடத்துக்கு நிறைய இல்லைகளோட, அவனுக்கு அனுபவம் இல்லை, ஆயுதம் இல்லை, அதுக்குரிய யுத்த ட்ரெஸ் கிடையாது அவனுக்கு. அந்த மாதிரி ஒரு நிறைய இல்லைகளோட தான் தாவீது வந்தாரு. ஆனா அவருக்குள்ள கோலியாத்துக்கும் மற்றவங்களுக்கும் தெரியாத ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் அவருக்குள்ள இருந்தது. அதனாலதான் கோலியாத்தை பார்த்து சொன்னாரு, நீ நிந்திக்கிற ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த நேரத்துலதான் அந்த நாமத்தின் பலனை அவர் அப்பியாசித்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவர் ஆடுகளோட அவர் மலையில மேடுல அவர் திரிந்த பொழுது ஆடுகளுக்கு தண்ணி காட்டி, ஆடுகளுக்கு மழை இலை தலைய சாப்பிட வச்சு, அப்படியே அவர் அலைந்து திரிந்த நேரத்துல எல்லாம் தேவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி அவர் துதிக்கிறவரா இருந்தாரு. நீர் என்னுடைய கேடகம், என்னுடைய மகிமை, என் தலையை உயர்த்துகிறவர், நீர் என்னுடைய கோட்டை, நீர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர் அப்படின்லாம் சொல்லி நிறைய நாமங்களை சொல்லி சொல்லி ஆண்டவரை துதிக்க துதிக்க அவருக்குள்ள ஒரு அபார பலம், ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் அவருக்குள்ள பெருகிக்கொண்டே இருந்தது. இந்த முதலீடு, அந்த வேல்யூபிள் இன்வெஸ்ட்மெண்ட், அது ஒரு பிரச்சனையில ரொம்ப சுலபமா அவரை வெற்றி எடுக்க வச்சுது. இன்னைக்கு 1 தீமோத்தேயு 4:7 வாசிக்கிறோம், தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. தேவ பக்திக்கு ஏதுவாக நம்ம எடுக்க வேண்டிய ஒரு முயற்சி, பயிற்சி என்னன்னா, எந்த வெயிட்டிங் டைமையும் வேஸ்டிங் டைமா நம்ம மாத்திரவே கூடாது. அந்த நேரத்தை எல்லாம் தேவ நாமத்தை சொல்லி சொல்லி நம்ம துதிக்க 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 நமக்குள்ள ஒரு தைரியம் உண்டாகும். விசுவாசம் பல மடங்கா பெருகும். விசுவாசம் பெருக பெருக நம்ம வாழ்க்கையில
வெற்றி மேல வெற்றிய நம்ம சுதந்திரிக்க முடியும். ஒவ்வொரு நம்ம காத்திருக்கிற நேரத்தை நம்ம சந்திக்கிறப்பையும் நம்மள அந்த நேரத்தை ஆத்திரம், சலிப்பு, எரிச்சல், கோபம், முறுமுறுப்பு இதெல்லாம் நம்மளுக்குள்ள கொண்டு வந்து அதை வேஸ்ட் பண்ண வைக்கிறதுல பிசாசு தீவிரமா இருக்கிறான். ஆனா அதே நேரத்தை தேவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி நீங்க துதிக்கிறவங்களா இருக்கணும். அந்த வெயிட்டிங் டைமை நம்ம இன்வெஸ்ட் பண்ற டைமா ஒரு வேல்யூபிள் டைமா மாத்தணும் அப்படின்ற இந்த எக்ஸசைஸ இன்னையில இருந்து ஃபாலோ பண்ணுவீங்களா? இன்னையில இருந்து அந்த வெயிட்டிங் டைம் எல்லாம் பயனுள்ள நேரமா, ஞானமுள்ளவரா, பயன்படுத்துகிற ஒரு நேரமா வச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஒரு தம்பதியர் இருந்தாங்க. அந்த தம்பதியருடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து பினான்சியலா பயங்கர பிரச்சனை. அவங்களுக்கு அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த பிசினஸ் பயங்கர லாஸ்ல போயிட்டு இருந்தது. அவங்களுக்கு ரெகுலர் இன்கமா வந்தது. அவங்களுக்கு இருந்த ஒரு வீட்டுக்கு மேல இருந்த ஒரு தளத்துல இருந்து கிடைச்ச அந்த ரெண்ட் பணத்துல இருந்து மட்டும்தான். ஆனா அது ஒரு 6 மாசமா வெக்கேட் ஆகி அதுக்கு யாருமே வராததுனால அந்த ரெகுலர் இன்கமும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்படி வர 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 அவங்களுக்கு அப்படி அந்த கஷ்டம் கூட கூட, நெருக்கம் கூட கூட அவங்களுக்கு விசுவாசம் எல்லாம் மறைஞ்சு போகுது. என்னைக்கு எனக்கு என் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் நடக்கும், அது நடக்குமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஒரு கட்டத்துல அவங்க தீர்மானிச்சாங்க, இதே நிலைமை தொடருவதற்கு பதிலாக நம்ம ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஆ அப்படின்னு சொல்லி உயிர் எழுத்துக்கள் ஒன்னொன்னையும் அவங்க ஒவ்வொரு எழுத்துக்கும் உள்ள ஒரு நாமம். அ அப்படின்னா அரவணைக்கிற இயேசு, அன்பாயிருக்கிற இயேசு. ஆ அப்படின்ற எழுத்துனா ஆறுதல் கொடுக்கிற தேவன், ஆதியும் அந்தமுமா இருக்கிற தேவன். ஈ அப்படின்னா இரக்கமுள்ள தேவன். அப்படி ஒவ்வொரு நாமமா சொல்லி அவங்களுடைய பிசினஸ்ல நிறைய டைம் அவங்களுக்கு வெயிட்டிங் டைம் வரும். அந்த கப்பு அவங்க அந்த டைமை நல்லா துதிக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க. துதிக்க துதிக்க அவங்களுக்குள்ள வந்த ஒரு மாற்றம், அதுல விசுவாசம் பெருகினத, ஒரு பலன் கூடுனத அவங்க உணர்ந்தாங்க. 1 மாசம்தான் ஆச்சு. அவங்க அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த ரெண்ட் கொடுத்ததுல கிடைச்சது 6,000 rupees. ஆனா அதுக்கப்புறம் 10,000க்கு அது போச்சு. அவங்களோட பிசினஸ்ல ஒரு நல்ல மாற்றம் வந்துச்சு. ஆண்டவர் அருமையா அவங்கள நடத்தினாரு. இன்னையில இருந்து நீங்களும் அப்படி துதிக்கிறவங்கள மாறுவீங்களா? துதிக்கிற ஒரு தீர்மானத்தை இன்று எடுத்து அதை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற நேரத்திற்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். நாட்களை எண்ணும் அறிவை, நேரங்களை எண்ணும் அறிவை, அதை பயன்படுத்தி கொள்ளுகிற ஞானவானாய் இருக்கிற ஒரு கிருபை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இன்று முதல் உண்டாயிருப்பதாக. ஆண்டவரே, உமக்கு நன்றி. உங்களோடு நடக்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் உம்மை தேடுகிறவர்களாய் அல்ல, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கிற காத்திருக்கிற கட்டங்கள் ஒவ்வொன்றிலும் விசேஷித்த ஒரு இன்வெஸ்ட்மெண்டா நாங்க அதை மாற்றிக்கொள்ளும்படி எங்களை நினைவுபடுத்துங்க, இடைப்படுங்க. நிறைய உங்களை துதிக்க வைங்க, உங்களை மகிமைப்படுத்த வைங்க. ஒவ்வொருவரையும் துதிக்கிறதுல ஒரு வீரர்களா, வீராங்கனைகளா நீங்க மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சியை
பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த நிகழ்ச்சியை எதிர்பார்ப்போடு இருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். ஆமென்.